முடியானே கருமை நிறமுகில குன்றக்குடியானே குடியானே அடியார் மன குடியானே மாறாது கொடுக்கும் அன்னை கொடியானே சேவர் கொடிகி குகனே குவிய நெஞ்சமை ஏழேழு படியானே அணிந்தனமும் போற்றி வணங்குகின்றேன் முருகா முத்து குமரா கந்தா காத்திரையா சமுகா சரவணா ஆறுமுகா சுப்பிரமணியா சமுகா அப்படின்னு கூட முதல்ல நம்ம முருகனை வணங்கி விட்டு நம்ம அடுத்த கலைப்படியை தொடருவோமா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணிந்தினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணிந்தினமும் பாட வந்தேன் வேலவா பள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே பள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா வெள்ளி திருநீர் வெட்டி வடிவில் உன்னத்தி தோன்றுமே வெள்ளி மயில் வெள்ள வேலன் வருவது கொஞ்சம் காணுமே வெள்ளி திருநீர் வெட்டி வடிவில் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் வெள்ள வேலன் வருவது கொஞ்சம் காணுமே யாரும் ஆண்டவனே வேலவா வேலவா என்னை எண்ணி உன்னை பாட அருள்வாய் ஐயா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அழைத்தினமோ பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வார் தீயதெல்லாம் உனக்கு விகரிட திருவருள் புரிவார் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வார் தீயதெல்லாம் உனக்கு விகரிட திருவருள் புரிவார் உனையன்றி வேறல்ல தெய்வ கந்தையா கந்தையா உலகாலும் ஆண்டவனே நீ தானையா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா வேலவா பள்ளி மயிலானே பாவடி வேலனே பள்ளி மயிலானே பாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 எப்படி இருந்தாலும் விடிஞ்சுதான் போக போறோம் இப்ப இடத்துல யாரும் அள்ளி கட்டிட்டு போக சொல்ல மாட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க இங்கே காஞ்சிக்கு காமாட்சி மதுரையில மீனாட்சி காசி விசாலாட்சி முதல்ல தாயை வணங்கணும் தாயை வணங்கி விட்டு போனா தான் எந்த காரியமும் வெற்றியாகும் அப்பெல்லாம் தாயை வணங்கினாங்க ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அரசாங்க வேலையில இருக்கு இங்கு வள்ளி நாயகியாக நடிக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த கலைச்செடி அவர்களுக்கு திருக்கோளூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடைய பொருத்திய கிராமத்தர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படின்னா ஒளிபெருக்கி ரொம்ப அருமையா இருக்கு. அண்ணே மாரிமுத்தண்ணே நேற்று போன ஊரில் கூட இப்படி ஒரு சிறப்பாக இல்லை, ஆனால் இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் அதை விட மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா ஒளிபெருக்கி ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த ஒளிபெருக்கி அமைச்சிருக்க அண்ணன் அவர்களுக்கும் இந்த ஒளிபெருக்கில் பணிபுரிகிற தம்பி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படிதான் ஒளிபெருக்கி சிறப்பாக இருந்தாலும் வெற்றியோட இருந்தாலும் வந்திருக்க பக்கம் மேல 4 பேர் அப்படி கலகலகலன்னு கலகலப்பா இருக்காங்க.
அதனால சிரிக்கலாம். சிரிக்க முடிச்சு நம்ம சிரிப்பா சிரிச்சிடாம அதை முதல் தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, சிரிப்புல எத்தனை வகை சிரிப்புலாம் உண்டு, பல வகை சிரிப்புலாம் உண்டு. அது மாதிரி நான் சொல்றேன், நம்ம இருக்கிற அப்படின்னா சிரிக்கிறது எப்படின்னா, சொல்லலாம் சொல்ல என்ன சிரிக்கிற, பொன் சிரிப்பு சிரிக்கிற அப்படிங்க, அது ஒரு சிரிப்பு. இப்ப நீங்க சிரிச்சல அது ஒரு சிரிப்பு. இன்னும் ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கு, அது தெரியுமா இல்ல? ஆணும் பெண்ணு லவ் பண்ணுவா, காதலி பாபத்தில அப்போதைக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்குவாங்க. அப்ப சிரிக்கும் போது என்ன சிரிப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன கேக்குறீங்க? பல விருப்பத்துல பல இடத்துல காதலிச்சாலும் உங்களுக்கு தெரியாது சொல்றீங்க. சின்ன பிள்ளை என்கிட்ட சொல்றீங்க. அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஒளிபெருக்கி எப்படி இருந்தாலும் வந்திருக்க பக்கமே 4 பேரும் இப்படி கலகலப்பா சந்தோஷமா இருந்தா எனக்கு வெற்றியோட போய் நான் இந்த இடத்துக்கு வெற்றி பெற்று போகலாம். அப்படி இருந்தாலும் எப்படிதான் ஒளிபெருக்கி இருந்தாலும் அடுத்த பக்கமே இருந்தாலும் உங்க 4 பேருக்கு மனமா நன்றியை தெரியும். இந்த பாட்டு ஒரு விஷயம் இருக்குது மச்சான். பக்கமே ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆளு நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போயில ஒரு ஊர்ல கேட்டேன் ஒருத்தர், இப்படி ஆல் ரவுண்ட் கேட்டானே பக்கமே ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு. அவங்க பக்கம் பக்கமா இருந்ததுனாலதான் பக்கமேளம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்கமேளம் பக்கம் பக்கம் இருந்ததுனால பக்கமேளம் கிடையாது. நாங்க உள்ள இருந்து பாடி வரும்போது நாங்க என்ன சுதிக்கி வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சு உங்க சிந்தனை 4 திசையிலையும் செதறி இருக்க கூடாது. எங்க சிந்தனை தான் நீங்க வரணும்னு நினைச்சு உங்க இடத்துக்கு எங்களை இழுக்கிற வச்சிருக்கல. இந்த பாட்டை வந்து உயிர் கொடுத்து இந்த பக்கமேளம் அப்படின்னா அந்த பாட்டுக்கு பக்கா பலமா இருக்கிற வச்சிருக்கல, இதுக்கு தான் பக்கமேளம்னு பேரு. எப்படி இந்த பாட்டுக்கு நீங்க எவ்வளவு ஒற்றுமையா இருந்த இந்த பாட்டுக்கு ஒரு உயிர் கொடுக்குறீங்களோ அதனாலதான் பாட்டுக்கு பக்கா பலமா உள்ளது பக்கமேளம். பாட்டுக்கு பக்கா பலமா இருக்கிறது பக்கமேளம் அப்படின்னு. அதே நேரத்தில் மக்கள் மத்தியில முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி ரசிகர்கள் இருந்தாலும் நேற்று கூட இன்னைக்கு கொஞ்சமா இருந்தாலும் நல்லா சிறப்பா இருந்து பார்க்க. ஆமா, ஒவ்வொரு இடத்துல பார்த்தா ஆர்ப்பாட்டமா நிற்பாங்க, ஒன்னா அங்கிட்டு பார்த்தா வெட்டு குத்துங்கிட்டு பார்த்தா சண்டை. ஆனா அங்க இருந்து அமைதியா பார்க்கிறேன் அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி இருந்தும் இத்தனை பேர் எல்லாரையும் வெளியில எடுத்து நம்ம வெளியில ரீச் ஆக போடுறது நம்ம அண்ணன் மாதவ அண்ணன், இந்த யூடியூப் சேனல் அவர்களுக்கு ரொம்ப நாளா சேனலை பார்த்து இன்னைக்கு இதை பார்த்த உடனே ஸ்டாக் ஆகிட்டேன். என்னப்பா அது அண்ணனை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு. அதனால எங்கள் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படியே தெரிவித்து வந்து நம்மளுடைய எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை சரியா செய்யணும். சரியா செஞ்சாதான் எந்த இடத்துலையும் வெற்றி பெற்று வரலாம். அப்படி இருக்கும்போது தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க முந்திரும் இல்லை. தாயை விட சிறந்த கோவில் உண்டா அப்படின்னா, தாயை விட சிறந்த கோவில் எங்க இருக்கு? கிடையாது. தாய் தான் முதல் தெய்வம். எப்படி? தாய் தான் முதல் தெய்வம். தாயை விட சிறந்த கோவில் இல்லை, தாயை விட மிஞ்சிறது எதுவுமே இல்லை அப்படின்னு. தாயை விட சிறந்த கோவில் உண்டு அப்படின்னு திருஞான சம்பந்தர் உண்டு இருக்காரு. எப்படி தாய் தான் முதல் தெய்வம், அது எப்படி உண்டு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, தாயை விட சிறந்த கோவில் உண்டு அப்படின்னா திருஞான சம்பந்தர் உண்டுன்னா யார வச்சிருக்காங்க அப்படின்னா பரமேஸ்வரன். ஏன் பரமேஸ்வரன் சொல்லணும்? தாயை மிஞ்ச முடியுமா? ஆனா தாய் என்ன சொல்லலாம், கருவறையில் நம்மளை சுமந்து பெத்தெடுத்து அந்த ஒரு இடத்துக்கு ஆளாக்கி வரும்போது அவர் நினைப்பாங்க, என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஓம் பேச்சை கேட்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த புள்ள பேச்சை தட்டிடுவாங்க, மனஞ்சளிச்சிருவாங்களாம். எப்படி? அந்த புள்ள சொல்றதை கேட்க மாட்டேங்கிறியப்பா அப்படின்னு நினைச்சு மனஞ்சளிச்சிருவாங்களாம். ஆனா நம்மளை படைச்ச பரமேஸ்வரன் எப்பவுமே மக்களை எல்லாருமே மனஞ்சலிக்காம சந்தோஷமா வச்சுக்குவாராம். எப்படி? மனஞ்சலிக்காம சந்தோஷமா வச்சுக்குவாங்க. யாரு? நம்மளை படைச்ச பரம ஈஸ்வரன். ஆனா அப்படி சொன்னாங்கல்ல, எப்படி திருஞான சம்பந்தர் உண்டுன்னார்ல, தாயை விட சிறந்த கோவில் உண்டு அப்படின்னு யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் சொன்னாரு. ஏன் அந்த பரமேஸ்வரன் மாதிரி காரைக்கால் அம்மையாரை வணங்கினாங்க? எப்படி? காரைக்கால் அம்மையாரை ஏன் வணங்கின? ஏன்? தாயை விட பெண்ணை விட எந்த இதுவும் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, ஏன் அவர் போய் அங்கே வணங்கின அப்படின்னு ஒரு ஐதீகம்லாம் உண்டு. அப்படிலாம் இருக்கும்போது தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு இருக்கும்போது காஞ்சியின் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, காசி விசாலாச்சி தாயை வணங்கினாங்க. அப்பெல்லாம் தாயந்தை வணங்கினாங்க. தாயந்தை வணங்கினால ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு இடத்துல பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய அரசாங்க வேலையெல்லாம் இருக்கு. இப்போ யார் தாயந்தை வணங்குறது? தாயந்தை வணங்குற காலமே இல்லை, எல்லாம் தாயந்தைக்கு மிதிக்கிற காலமா வந்துருச்சு. ஏன் அப்படி சொன்னா, தாய் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. காலம் மாறிச்சா இருக்கிற மனிதர்கள் மாறுறோம், இருக்கிற மனிதர்கள் மாறிக்கிட்டு காலம் மாறிடுச்சு சொல்லக்கூடாது. ஆனா காலம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை அப்பாவை போய் மாமான்னு சொல்ல முடியுமா? மாமனை போய் மச்சான்னு சொல்ல முடியுமா? இல்ல சித்தப்பட போய் அண்ணன்னு சொல்ல முடியுமா? ஏன் காலம் தான் மாறிடுச்சு, ஏன் அப்பாவை போய் மச்சான்னு சொல்லலாமே, மாமன் சொல்லலாமே? அதான் காலம் மாறல, இருக்கிற மனிதர்கள் மாறிக்கிட்டு காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. ஒரு விஷயம் இதுங்க, முதல் கடவுள் அப்படின்னா யாரை சொல்லுவான் அப்படின்னா விநாயகர் பெருமாள் தான் சொல்லுவான். விநாயகர் தான் சொல்லுவான் முதல் தெய்வம் அப்படின்னா விநாயகர் தான். விநாயகர் மிஞ்சின எதுவும் கிடையாது. இங்க இருந்து போகும்போது முதல்ல கருவறைக்குள்ள நுழையிறோம். அப்படி கருவறையில நுழைஞ்சு அந்த தெய்வத்தை வணங்கும் போது முதல்ல யாரை வணங்கி விட்டு உள்ள போகணும் அப்படின்னா விநாயகரை வணங்கி விட்டு தான் உள்ள போகணும். ஏன் விநாயகரை வணங்கி விட்டு உள்ள போகணும் சொல்லுங்க? ஏன் விநாயகரை வணங்கி விட்டு உள்ள போகணும்? நான் மேடல் என்றனா 4 திசையில 4 பக்கெட்டும் பார்ப்பேன். அது என்னமோ தெரியல, எனக்கு பழக்கமா போச்சு. ஆமா, ஏன் விநாயகரை வணங்கி விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா, விநாயகரையும் ஆஞ்சநேயரை தொடாத யாரு
சனி பகவான் தான். இது நாள் வரை சனி பகவானை விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தொட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகரை தான் தொட்டதில்லை, ஆஞ்சநேயரை தொட்டிருக்காரு. எப்படி ஆஞ்சநேயரை தொட்டெல்லாம் சொல்றாங்க, ஆஞ்சநேயர் விநாயகரையும் தொடல அப்படின்னா ஆஞ்சநேயரை தொட்டிருக்காரு. யாரு? சனி பகவான். சொல்லுவாங்களா சனின்னு சொல்லக்கூடாதான், அவரை சனி பகவான் சொல்லணுமா, சனீஸ்வரன் சொல்லணுமா. சனியை பிடிச்சிருச்சு ஏன்டா சனி அப்படின்னு சொன்னா அவருக்கு கோவம் வந்துருமா. யாரை பார்த்து சனியன்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் அதிகமா கோவப்படுவார். அதனால சனி பகவான் சனீஸ்வரன் சொல்லணுமா. அப்படிலாம் இருக்கும்போது ஏன் போகலாம் விநாயகரை வணங்கி விட்டு போகணும் அப்படின்னா சனி பகவான் 2 பேரும் தொடலையும். அதனால கேட்டாராம், சனி பகவான் கேட்டாராம் யாருக்கிட்ட? விநாயகர்கிட்ட கேட்டாராம். நான் தெய்வங்கள் எல்லாருமே நான் தொட்டுட்டேன், மனிதர்கள் எல்லாருமே நான் தொட்டுட்டேன். செம்மச்சனி, பாதச்சனி, கண்டச்சனி அப்படி ஒவ்வொரு சனி பகவான் உண்டு. நான் வந்திருக்கிறது செம்மச்சனி அதப்பா வந்திருக்கிறேன். உன்னை இதை பிடிக்காம இதை விட்டு நகரப்பாட்டேன் அப்படின்னு விநாயகர்கிட்ட சொல்லியிருக்காரு. விநாயகர் சொல்லியிருக்காரு, தெய்வங்கள் எல்லாருமே உங்களை பார்த்து பயந்து போயிட்டாங்க, மனிதர்கள் எல்லாருமே உங்களை பார்த்தோன்னா பயந்து நடுங்குறாங்க. நான் ஏன் பயப்படலை? உங்களை வந்தோன்னா வாங்கணும் வரவேற்பு கொடுக்குறேன் அப்படின்னா என்னைய பிடிக்கணும் தானே வந்திருக்கிறிய. இந்த ஊரில் ஒரு கோயிலை கட்டி இந்த மக்கள் எல்லாருமே ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. எல்லா மக்களும் என் மேல ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, விநாயகரப்பா என் மகன் நல்லபடியா படிக்கணும், இந்த தேர்வுல வெற்றி பெற்று வரணும், அப்படி வெற்றி பெற்று வந்தா உனக்கு இன்னது செய்யறேன் அப்படின்னு எனக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்து என் மகன் நல்லபடியா படிச்சு என் மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பேர குழந்தைய பார்த்துன்னு ஒரு சந்தோஷமா போயிடுவேன். எனக்கு முதல் சந்தோஷம் அதுதான். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுருங்க, விநாயகரப்பா உனக்கு என்னது செய்கிறேன் அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை நிபந்தனை பண்ணணும். அதனால நான் சொல்கிறது மாதிரி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் சொல்கிறது மாதிரி எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு விநாயகர் சொல்லிட்டாரு. அப்போ என்ன நினைக்கிறாரு சனி பகவானு, சரி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர்றதானே, அதனால சொல்லுங்க நான் எழுதுறேன் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி இவர் சொல்றாரு, அவர் எழுதுறாரு. யாரு? விநாயகர் சொல்றாரு, சனி பகவான் எழுதுறாரு. இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு. அதே மாதிரி இன்று போய் நாளை வான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. எழுதி கொடுத்துட்டு மறுநாள் வர்றாரு. மறுநாள் வந்தவொடனே இதே விநாயகர் வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறாரு. இன்னைக்கு இதை விட்டு நகரவே மாட்டேன், உங்களை நான் பிடிக்காம போக மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நேற்று நான் எழுதி கொடுத்தனே அது இந்த இருக்கு படிங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாரு சனி பகவான். அப்போ அவர் என்ன செய்றாரு? படிக்கிறாரு. என்ன படிக்கணும்னா இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு அதில் எழுதியிருக்கு. அப்போ இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா இது நாள் வரைக்கும் விநாயகரை தொடலை. இதனால தான் மக்கள் முதல்ல கருவறைக்கில் நுழையும் போது முதல்ல விநாயகரை வணங்கி விட்டு தான் உள்ளே போகணும். ஏன் அப்படின்னா நம்ம சனி பகவான் கண்ணால் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கஷ்டம்னு ஒன்று வந்துருச்சுன்னா சனி பகவான் ஏற்று பார்த்துட்டாரு அப்படின்னு முதல்ல விநாயகரை வணங்கி விட்டு தான் போகணும். இதே ஆஞ்சநேயரை ஏன் தொட்டுட்டு போனாரு அப்படின்னா, இதே ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேட்டாராம், உண்மையிலே நான் உன்னை தொட தப்பா வந்துருக்கேன் வாங்க அப்படின்னு அவர் வரைய கொடுத்து உங்களை தொட வந்திருக்கிறேன், இன்னைக்கு செம்மச்சனி உங்களை பிடிக்காம நான் இதை விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னை பிடிக்கதானே வந்திருக்கேன் இங்கே வா அப்படின்னு தலையில் ஏறி உட்கார ஆரம்பிச்சுட்டான். சனி பகவான் சந்தோஷப்பட்டாராம். என்னப்பா நம்ம வந்தோன்னு தலையில ஏறி உட்கார வச்சுட்டாரு, இன்னைக்கு நம்ம தலையில ஏறி உட்காந்துருன்னு உட்காந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நினைச்சாரு, என் தலையில ஏறியா உட்காந்துருக்க, உனக்கு இவ்வளவு ஒரு ஆணவமா அப்படின்னு நினைச்சு இவர் என்ன செஞ்சாரா, கீழே இருந்த பாறாங்கல்ல தூக்கி தலையில வச்சாராம். யாரு? ஆஞ்சநேயர். தூக்கி தலையில வச்சாலும் சனி பகவான் பார்த்தாரா, நம்மளை விட அது ரொம்ப இதா இருக்கே, எப்படி நம்மளை விட அது ரொம்ப பாரமா இருக்கே அப்படின்னு நினைச்சு அந்த சனி பகவான் இறங்கி போயிட்டாராம். இன்னும் அதுக்குள்ள நுழைஞ்சோம்னா நிறைய பேச வேண்டி இருக்கு, பேசுவோம். அப்படிலாம் இருக்கும்போது ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு தெய்வத்தை வணங்க போறோம்னா நம்ம இங்க இருந்து கருவறைக்குள்ள போகல மாரியத்தா காளியத்தா முருகா அப்படின்னு நினைச்சா வணங்கி உள்ள போவோம், கையெடுத்து வணங்கினபடியே போவோம். ஆனா ஒரு தெய்வம் மட்டும் நம்மளை வணங்கினபடியே இருக்கு. ஏன் வணங்கினபடியே இருக்கு அப்படின்னா, அந்த யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். அவர் கையெடுத்து வணங்கினபடியே இருக்காரு. ஏன் அவர் கையெடுத்து வணங்கினபடியே இருக்காரு அப்படின்னா, ராமனை அவர் ஆண்களை பூரா ராமனை நினைப்பாராம். எப்படி அங்கே எப்படி ராமனையும் சீதையும் கையெடுத்து வணங்கினாரோ அதே மாதிரி இந்த ஆண்களை பூரா ராமனா நினைப்பாராம், இந்த பெண்களை பூரா சீதையா நினைப்பாராம். அதனாலதான் இது நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம மாலை போட்டு போறோம். 2 தெய்வங்களுக்கு வரையும் இது நாள் மாலை போட்டு போகல. ஏன் போகல, எதுக்கு போகல, என்ன காரணம் அப்படின்னு அதுக்கு ஐதீகம் இருக்கு. எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்லிடக்கூடாது. அதனால நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த ஆத்தாவை வணங்கி விட்டு நம்ம அடுத்த கலைப்பணியை தொடரலாம்னு நினைச்சு கொண்டு, தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயை மகமாயே, தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயை மகமாயே,
நெய்தல், பாலை ஐவகை நிலத்துக்கு எங்க அப்பா நண்பர் தலைவனே கிடையாது. இந்த குறிஞ்சி நிலத்துக்கு தமிழ் கடவுள் முருகன் இருக்காரு பாருங்களே, அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? முதல்ல திருப்பரங்குன்றத்துல போய் பாருங்களேன், முதல்ல யாருக்கு பாலாவசியம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேலுக்கு தான் பாலாவசியம் பண்ணுவாங்க. அப்படியே அந்த திருப்பரங்குன்றத்துல முதல்ல பாலாவசியம் முருகனுக்கு பண்றாங்க, அவர் வச்சிருக்க ஞான வேலுக்கு தான் முதல்ல பாலாவசியம், அதுக்கப்புறம் தான் அவருக்கு போவாங்க. அதே மாதிரி ரெண்டாவது படைவிட அப்படின்னா திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர்ல எதுக்கு முதல்ல வணங்குறாங்க, அந்த சிலைக்கு தான் முதல்ல பாலாவசியம் பண்றாங்க. அந்த சிலைக்கு பாலாவசியம் பண்ணிட்டு அடுத்து முன்னாடி பண்ணி பின்னால எடுத்துட்டு போவாங்க. யாருக்கு? அவங்களுடைய அப்பா சிவனுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்படின்னு அந்த சாதாரண முருகனை போய் சாதாரண அடைக்க முடியாது, அவருக்கு எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர். அதனால தான் இந்த இடத்துக்கு அவர் தலைவனாக இருக்கார். அந்த சிறிய ஒரு சிற்றூர், அந்த சிற்றூர் வேடுவர் இனம், அந்த வேடுவர் இனத்துக்கு எங்கள் அப்பா பெரிய நம்பி தலைவன். அந்த சின்ன ஊராக இருந்தாலும், அந்த சின்ன ஊர் சிறிய ஊர் சிற்றூராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வேடுவர் இனம், அந்த வேடுவர் இனத்துக்கு எங்கள் அப்பா பெரிய பெரிய நம்பி தலைவன். அப்படி நம்பி தலைவனுக்கும் நங்கை மகனுக்கும் 7 ஆண் குழந்தை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே நினைச்சு எங்கள் அப்பா ஒரு பொம்பளை பிள்ளைக்காக ஏங்கி கொண்டு ஏக்கமாக இருந்தார். எப்படிதான் இருந்தாலும் அழகான ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். எப்படிதான் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் அந்த இடத்துல பெண் குழந்தை வேணும் முதல்ல. ஏன் கேளுங்களேன், ஒரு ஆணும் பெண் இருக்கிற இடத்துல பாருங்களேன் எவ்வளோ அந்த வீடு அப்படியே மகாலட்சுமி மாதிரி குடியிருக்கும். அதே நேரத்தில் பெண்கள் இல்லாம ஆண்கள் மட்டும் இருந்து போய் பாருங்களேன், அந்த வீட்டுல எதுவுமே இருக்காது. அப்ப மகாலட்சுமியே அந்த பெண்ணு தான், பெண்ணு அந்த பெண்ணு தான். அப்ப கோயிலும் மகாலட்சுமி ஒண்ணு அப்படிலாம் இருக்கு. அதனாலதான் சொல்றேங்களேன், அதனாலதான் எங்க அப்பா பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டாரு. அண்ணே உனக்கு என்னென்ன பிரச்சனை? அவர் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி சரி, அவர் போட்ட மருந்துல அப்படி இருக்கு, அதனால இருக்கட்டும். அப்படிலாம் இருக்கு. நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, எங்க அப்பா பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டாரு அப்படின்னா பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு எதுவும் இல்ல. ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கங்களேன், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த வாசல் அந்த வீதியில போயில தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுல அழகான பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற தருவாயில இருக்குப்பா, பருவம் அடைஞ்ச பெண்ணுப்பா அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏன் அப்படி நினைச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த வீதியில போயில வாசல்ல சாணி கரைச்சு போட்டு அப்படி கோலத்தை போட்டு அடுத்து ஒரு கோலம் மட்டும் போட மாட்டாங்க. அந்த பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரு கோலம் போட்டு பக்கத்துல ஒரு புள்ளிய வச்சு ஒரு கோலத்தில் தெரிச்சு போவாங்க. அந்த கோலத்தில் இருந்து அந்த வாசல்ல இந்த பூசணி பூ இருக்கு பத்தியா, அது அதுல வச்சிருப்பாங்க. அந்த வாசல்ல வச்சிருக்க ஆகா இந்த இடத்துல பொம்பளை பிள்ளை இருக்குப்பா, அந்த பூ வச்சா பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்க வேண்டியதானே. ஆனா இதே வந்து ஆண்கள் இருக்க இடத்துல வைக்க மாட்டாங்க. ஆனா பெண்கள் இருக்க இடத்துல அவசியம் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற தருவாயில ஒரு பொண்ணு இருக்குப்பா, யார் இந்த வீதியில போனாலும் பொண்ணு எங்க வீட்டுல இருக்குன்னு மகாலட்சுமி இருக்கு அப்படின்னு அந்த அடையாளம். அப்படிலாம் இருக்கும்போது எங்க அப்பா நினைச்சாரு, ஒரு பொம்பளை பிள்ளை அண்ணே ஏனே நீனே முக்காவுல இருக்கு அதை போய் அடிக்கிற போ. அவர் வாட்டில வந்தாரு, அவர் வாட்டில போறாரு, நீ சம்மந்தம் இல்லாம அடிக்கிற, நீ அதுக்கு மேல இருக்கிற, நீ போய் சம்மந்தம் இல்லாம அடிக்கிற. அப்படிலாம் இருக்கும்போது நான் நினைச்சிருக்குது உண்மையில சொல்றேங்க பெட்டிக்கார ரைத்தா, எனக்கு வெக்கமா வருது கூட சொல்றதுக்கு, இருந்தாலும் நான் கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து ஒருத்தல விரும்புறேங்க. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. யாரு ஆண்மானத்தை வேற யாரும் விரல போட்டு ஒடிச்சிடாதீங்க. இல்லங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. எங்க அண்ணன்கிட்ட முதல்ல சொன்னல, எங்க அண்ணன் கோபக்காரரு, அதனால நல்ல வேலை ஆர்வம் மட்டும் தூக்குவாரு, அவர் பெரிய பெரிய விஷயம் பண்ணுவாரு. அப்படிலாம் இருக்கும் 4 பேர் எங்க அண்ணனுடைய நண்பர்கள், நீங்க 4 பேரும் இங்க 4 பேர்ட்ட சொன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அண்ணன்ட்ட போய் உன் தங்கச்சி விரும்புதாப்பா, யாரையும் ஒருத்தர் காதலிக்குதாப்பா நீங்க சொல்லும் போது அவர் கோவப்பட்டாலும் நீங்க 4 பேர் நம்ம தங்கச்சி தான், ஒரு பிள்ளைடா எடுத்து கண்டெடுத்த பிள்ளைடா அப்ப நீங்க சொன்னீங்க, எங்க அண்ணனோட மனசு இறங்கிரும்ல. அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா வெக்கமா ஒரு வழியில இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். அப்படின்னா மனசார அந்த காலத்துக்கு இந்த காதலுக்காக தூத்து விட்டாங்க, அப்படி மேகத்தை தூத்து விட்டாங்க, நிலவை தூத்து விட்டு ரொம்ப அறுத்துக்கு நிக்கணும் அப்படின் போது இந்த மேகத்தை தூத்து விட்டாங்க, காற்றை தூத்து விட்டாங்க, நிலவை தூத்து விட்டாங்க. அப்பெல்லாம் கிராமங்கள் அப்படி பாய் ஓட்டு படுத்திருந்தாங்கன்னா மேகத்தை தூத்து விட்டா எப்படி இருக்கு, ஐயோ இந்த நிலவை தூது விட்டா எப்படி இருக்கும் அப்படி நினைச்சு அந்த நிலவுக்கும் இயற்கை காத்துக்கு இப்படிலாம் பாய் ஓட்டு படுத்திருந்தா எப்படிலாம் சுகம் வருமோ அதே மாதிரி நான் தூது விடுறதுங்க 4 பேரும் போய் சொல்லணும். அப்படி அரசா சொல்லும் போது இது போய் அவர் காதல விழுந்து நம்மளுக்காண்டிய வலிமையில வெளிவைத்து காத்து கொண்டிருக்கிறாளே நினைச்சு அவர் ஓடோடி வரணும். எப்படி தெரியுமா அண்ணே, எனக்கு எப்போ வைங்க எனக்கு தொண்டை பாட முடியல. நல்லா இருக்கு. மேகத்தை தூது விட்டா தண்ணிய நான் தூது விட்டேன்.
ஆரம்பிச்சிட்டாங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தும் எப்படி 7 ஆம்பளை பிள்ளை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளைய எங்க அப்பா கண்டெடுத்ததுனால காட்டு கவலை பார்க்க போச்சுட்டாங்க. நான் நினைச்சேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். ரொம்ப ஒரு வழியாக சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு நல்ல வேதனை இருந்துச்சு. எப்படித்தான் இருந்தாலும் நம்மளை பெத்தெடுத்தா காவலுக்கு போச்சிருப்பாங்களா, நம்மளை கண்டெடுத்தனால காவலுக்கு போச்சுட்டாங்க. இப்படி 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கண்டெடுத்து காவலுக்கு போச்சு சொல்லிட்டாங்களேன்னு நினைச்சேன். அது எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா சொன்னாங்க, ஆண்களை விட எந்த காரியத்திலும் இப்போ பெண்கள் தான் வெற்றி பெற்று வராங்க. ஒரு சாதாரண தேர்வுல பாருங்களேன், எந்த ஆம்பளை பிள்ளை வெற்றி பெற்று வருது, எல்லாம் பொம்பளை பிள்ளை தான் வெற்றி பெற்று வருது. அதனால இந்த இடத்துக்கு ஆண்கள் உழுது பயிர்வதும் பெண்கள் காவல் புரிவது நம்மளுடைய வழக்க ஆச்சாரப்படி நீங்க போகணும். அதனால ஆண்கள் தங்க ஆண்களுக்கு காக்கு தன்பை பெண்களுக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த காக்கிறதுக்காண்டி நீ போகணும் காவலுக்கு அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இதனால நம்ம அப்பா நம்மளை இந்த பொம்பளை பிள்ளையை நம்பி அப்படி காவலுக்கு போக சொல்றாங்களே நினைச்சு அந்த காட்டுக்கு காவலுக்கு வந்தோடனே எனக்கு காதல் வந்துருச்சு. தனியா இருந்தோம்ல, தனியா இருந்தாமே பாருங்களேன், யோசிக்கிற எவ்வளவு பெரிய விஷயம்லாம் யோசிக்கிற வரும்படி வந்துடும். அதனால ஏன் இப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, காட்டுக்கு வந்து தனிமையா இருந்த உடனே பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. காதல் வந்த உடனே அவரை எப்போ பார்க்கணும், அவர் எப்போ பார்க்கணும் அப்படி சரியா தூங்க முடியலனே, தூக்கமே வரமாட்டேங்குது, சரியா சாப்பிட முடியல, சரியா எப்போ பார்த்தாலும் அவரை நினைச்சுக்கிட்டு ஏங்கி எப்பத்தான் அப்படி தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தூங்கையில முதல்ல அவர் முகம் தெரியும். அப்படி முழிச்ச உடனே அவர் இந்த இடத்துல நிற்கிறாரோ அப்படின்னு அப்படி தோணுது. அப்படிலாம் இருக்கும் இந்த காட்டில் தனியாக நிற்கும் போது அவர் எப்போ வருவாரா வர மாட்டாரா, இப்போதான் வருவாரா, ஆனா குளிச்சுக்கிட்டு கெந்தா மத்தியில் அந்த யாபத்தில் வந்துடுறாரு. அவர் இப்ப வரமாட்டாரா, இப்ப வந்தா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப ஏங்கி துரும்ப எப்படி இழைச்சிட்டேன். முதலுக்கு போய் இழைச்சிட்டேன். ஏன் அவரை நினைச்சு ஏங்கி கொண்டு எப்படிலாம் ஏங்கி கொண்டு இருக்கேன் தெரியுமா? மனசு அடியே
மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படித்தான் இருந்தாலும் என் அன்பான தோழி இருவரும் இன்னைக்கு வந்திருக்காரு. சாதாரணமாவா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் மட்டுமா வந்திருக்கேன்? நீங்க 4 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. 4 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல அன்பான தோழி இருவர்கள் வந்திருக்காங்க. அந்த இருவரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்? என்ன வர்றிய இப்ப சொல்றேன் பாருங்களேன். எதை சொல்லுவோமே கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீடு சன்னல் திறந்துருச்சு, தேகம் லேசா சூடாச்சு, துண்டி வீரல் பட்டு புட்டா வேர்வ வரும் முத்து முத்தா, பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்ச உண்மையில சொல்றேங்க. உங்க 4 பேருக்கு என்ன மனமார்ந்த மறுபடியும் தெரிவிச்சுக்கோங்க. அதாவது நான் வந்து கலைச்செல்வியை டான்ஸரில் தான் பார்த்தேன். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருக்குங்க ஸ்ரீபாட்டு நீங்கள் பார்த்ததுன்னு சொன்னாங்க. அப்போ சத்தியமுறை சொன்னால் நல்லா இருக்குப்பா அப்படின்னு. இந்த நாகனார் மேடை பெரிய விசேஷமான மேடை நம்ம ஏரியாவுக்கு முத வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னும் நிறையா பெரிய லெவலில் அது வரும்னு என்னுடைய ஆசீர்வாதத்தில் 20 ரூபா அன்பளிப்பளிக்குது. நாடக ஆசிரியர் கலைஞர். உண்மையில் அவர் சொன்னது மாதிரி என்னை டான்ஸரில் நிறையா பார்த்துருக்காரு. அவர் நாடகத்துக்கு நிறையா எனக்கு காரைக்குள்ள வந்து முதல் காலாண்டு போடும்போது எனக்கு யாரும் நாடகம் கொடுக்கல. எனக்கு முதல்ல நாடகம் கொடுத்தது இவர் தான். எப்படி எனக்கு
கண்ண மாமா தான் எனக்கு நாடகம் கொடுத்தது. நீ ஒரு நாடகத்தை கொடுத்து நான் வந்து ஒரு வாரமாக காலாண்டர் போட்டிருந்தேன். ஆனால் போட்டிருந்து எனக்கு நாடகம் கொடுக்கல யாருமே. ஆனால் முதல்ல கலைச்செல்வின்னு நீ பேர் வச்சு எனக்கு முதல்ல டான்ஸரில் எனக்கு நாகலட்சுமின்னு பேர் புதுக்கோட்டையில் இருக்கையில். ஆனால் இங்கே வந்து காரைக்குடி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் டான்ஸரில் ரீச் ஆகினேன். எப்படி கலைச்செல்வின்னு பேர் வச்சதே என் மாமா அவர் தான். அந்த பகுதி பூரா எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதனால் நான் வாழ்ந்தேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா மாமா கண்ண மாமா தான் அது காரணம். அதனால் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் தான் எனக்கு முதல்ல கேட்டேன், மாமா எனக்கு நாடகமே இல்லை மாமா, எப்படி காலாண்டர் போட்டுருக்கேன், கவலைப்படாதம்மா, நாடகம் நீ வரிசையாக ஆடுக அப்படின்னு சொன்ன அந்த வருஷத்தில் நிறைய நாடகம் ஆடினேன். நான் வெளியில் ரீச் ஆனதுக்கு காரணமே எங்கள் மாமா நகரம்பத்து கண்ண மாமா தான். ஆமாம், அவருக்கு மனமார்ந்த நன்றியை அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போ நான் காரைக்குடியில் இப்போ சிரிப்பாட்டை வந்து எனக்கு அந்த பகுதியில் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்குது எங்கள் அண்ணன் சம்மா நாட்டி ராஜசேகர் அண்ணன். அதுக்கப்புறம் இப்போ சக்திமுருகன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எங்கள் மாமா இதை இந்த பகுதியில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனால் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், உங்களை மட்டும் இல்லை, பல கலைஞரை வளர்த்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அப்பாவுக்கு நன்றி, இன்னும் சொல்ல போனால் சத்தியமனுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஆளெல்லாம் கொண்டாந்து நீங்கள் ஆள் 2 ரூபா செஞ்சு சொல்கிறாரு. கதிரவண்ணே இது பாருங்க, குமரசண்ணே இதெல்லாம் கூட்டி வந்து நம்ம பெருமை சேர்க்கிறாரு. அப்பாவுக்கும் சத்தியமனுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும். உண்மையில இருவருக்கு நன்றி சொல்லணும், கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இந்த இடத்துக்கு மறுபடியும் இந்த இடத்துக்கு நீ பெரிய இடத்துக்கு வருவே அப்படின்னு சொல்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பேர் பொறாமப்பட்டிருக்காங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் சொல்றாரு அப்படின்னா நான் உண்மையில மீண்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்று வரணும். கண்டிப்பா மனசார சொல்றோம். நான் சந்தோஷப்படுறேன். அதனால மீண்டும் அந்த மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிலாம் இருக்கும்போது என் தோழி என்னை அழைத்துக் கொண்டிருந்தாலும் மறுமுறை இருந்து என்ன விரும்புகிற பாருங்களே யாரு அந்த முருகனை அப்படி ஏங்கி கொண்டு வழி மேலே வெளி வைத்துக் கொண்டு எப்போ வருவார் ஏங்கி கொண்டிருக்கேன் பாருங்க. அவருக்காக ஒரு பாடல் எப்படி தெரியுமா? செவ்வந்தி பூவுள்ள மாலை ஒன்னு சேர தேடுதே, செவ்வந்தி மெட்டுல ராகம் இங்க கூட போகுதே அப்படி அந்த செவ்வந்தி பூவை எடுத்து அவருக்கு மாலையை தொடுக்கிறதோட உண்மையில சரி அந்த மறி குழந்தை எடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். எப்படி இந்த செவ்வந்தி பூ கூட மறி குழந்தை பாருங்களேன், அதுல உள்ள ஒரு தனி நறுமணம் எதுவும் இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது மறி குழந்தை ஏ மல்லில பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நெல்லு, மல்லி கொழுந்தே ஏ மல்லில பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நெல்லு, மறி கொழுந்தே.
சூப்பர்